சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உத்தரப்பிரதேசத்தில் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மகா கும்பமேளாவில் பாசிமணி விற்ற மத்திய பிரதேசம் இந்தூர் பெண் மோனலிசா போஸ்லே தனது வசீகரமான கண்கள் மற்றும் புன்னகையால் சமூக வலைதளங்களில் வைரலானார். கும்பமேளா பெண் என்று அழைக்கப்பட்ட அவர் பின்னர் பாலிவுட் வாய்ப்புகளை பெற்று மலையாள படமான நாகம்மாவில் நடித்து வருகிறார். இந்நிலையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த நடிகர் முகமது ஃபர்மான் கான் என்பவரை அவர் காதலித்து வந்துள்ளார். இருவரும் Facebook மூலம் அறிமுகமாகி 6 மாதமாக காதலித்து வந்துள்ளனர். ஆனால் மோனலிசாவின் குடும்பத்தினர் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு மதம் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோனலிசாவை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைக்கும் முயற்சியில் பெற்றோர் இறங்கியுள்ளனர். இதனால் மோனலிசா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் மலையாள படப்பிடிப்புக்காக கேரளா வந்த மோனலிசா தனது காதலரையும் வர சொல்லி திருவனந்தபுரம் தம்பனூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி தஞ்சமடைந்தனர். தனக்கு விருப்பமில்லாத திருமணத்திற்கு பெற்றோர் அழுத்தம் கொடுப்பதாக புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் மோனலிசா மேஜர் என்பது ஆவணங்களால் உறுதியானதால் வழக்கு பதிவு செய்யாமல் அவரது தந்தையிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சட்டப்படி அவர் தனது துணையை தேர்ந்தெடுக்க உரிமையுண்டு என்று அறிவுறுத்தினர். பின்னர் திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள அருமனூர் ஸ்ரீ நயினார் தேவா கோயிலில் போலீஸ் பாதுகாப்புடன் இருவருக்கும் இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தில் கேரள அமைச்சர் வி சிவன்குட்டி, CPM மாநில செயலாளர் MV கோவிந்தன், CPM MP AA ரஹீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அமைச்சர் சிவன்குட்டி இதுதான் உண்மையான தி கேரளா ஸ்டோரி என்றார். இதுகுறித்து பேசிய ரஹீம், இந்த திருமணம் கேரளாவின் சமூக நல்லிணக்க பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நடக்கின்றன, அந்த சொர்க்கம்தான் கேரளா. நாங்கள் இங்கு கொண்டாட்டத்தில் இணைய வந்தோம் என்றார். திருமணத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மோனலிசா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கேரளா பிடிக்கும் என்பதால் இங்கு திருமணம் செய்தோம். இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டேன். இது லவ் சிகாத் அல்ல. நான் எல்லா மதங்களையும் மதிக்கிறேன், எல்லா மதங்களையும் சமமாக கருதுகிறேன் என்றார். கேரள மக்கள் மிகவும் ஆதரவாகவும் இருந்தனர். எங்களுடையது 6 மாத காதல், ஆனால் அது 60 ஆண்டுகள் போல் உணர்கிறது. நானும் ஒரு நடிகர்தான் என்று மோனலிசாவை திருமணம் செய்த ஃபர்மான் கான் தெரிவித்துள்ளார். திருமணத்திற்கு பின் புது தம்பதியினர் பலரிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்று வருகின்றனர். மதம் கடந்த காதல் திருமணம் படு வைரலாகி மாறியிருக்கும் நிலையில் பலரும் புதுமண தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். इसीलिए आज आपका शादी हो चुका है, प्यार का रंग में भरा है आज, कैसा फील हो रहा है? अच्छा, बहुत अच्छा। यहाँ आकर शादी करने का डिसीजन कैसा लिया? नहीं, हम दोनों लव करते थे. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.